வெல்கம் டு டைம் வித் ஜனு. நாங்கள் வந்து இன்றைக்கி பனானா பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நான் வந்து மாவு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் சீனி, 2 பெரிய சைஸ் பனானா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் எண்ணெய், ஆப்ப சோடா, உப்பு. இப்போ நான் வந்து போல் ஒன்று எடுத்து அதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துக்கொள்கிறேன். மாவு சேர்த்து இதில் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பனானாவையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நான் இதில் வந்து நான் ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஆப்ப சோடா சேர்த்து நான் வந்து இந்த பனானாவை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கொள்கிறேன். கட்டி கட்டியாக இருந்தாலும் கடிப்படுற நேரம் அது ஒரு இதாக இருக்கும். அதனால் நான் வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். நல்லா பனானா வந்து மசிச்சுக்கிட்டு நான் இந்த ஸ்டேஜில் சீனி வந்து சேர்த்துக்கொள்கிறேன். சீனி உங்களுக்கு வேணும்னா கிரைண்ட் பண்ணி பவுடராக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் குயிக்காக மிக்ஸ் ஆகுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து நல்லா சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பனானா மசிச்சு அந்த மாவு கலவையோடு நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி இப்போது நாங்கள் வந்து மிக்ஸிங்கை வந்து ஒரு 1 hour கழித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொதிச்சோன்னே எடுத்து வச்சுருக்கதை போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு குழி கரண்டி ஒன்றில் உங்களுக்கு தேவையான அளவு போட்டாலும் பரவாயில்ல, எப்படியோ உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவு நான் எண்ணெயில் பபிள்ஸ் வந்து குறையிற அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ வெந்துருச்சின்னு அர்த்தம். இந்த டைம் நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆசையாக செஞ்ச வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை